إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. கோழி இனங்களில் ஒன்றான சண்டை கோழி வகையை வாங்குவது, விற்பது, வளர்ப்பது இது போன்ற செயல்கள் ஆகுமானதா? சண்டை கோழிகளை கொண்டு அவற்றிற்கிடையில் சண்டையிட வைத்து ரசிக்கின்ற ஒரு சாரார் இருக்கின்ற நிலையில் இதன் இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன என்ற கருத்திலே தொடுக்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே அது ஆகுமான ஒன்று என்ற தெளிவு வழங்கப்பட்டிருந்தது. இதனை செவிமடுத்த தென்னிந்திய நண்பர்களில் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட மிகச்சிறிய சந்தேகம் என கூறி அவர் என்ன கேட்கின்றார் என்றால், ஆம், தாங்கள் கூறிய விடயம் முற்றிலும் சரியானது. இருந்தாலும் அதிலிருந்து எழுகின்ற ஒரு சிறிய கேள்வி, சண்டை கோழியினம் பல்வேறு நோக்கங்களுக்காக வளர்க்கப்படுகின்ற நிலையில் அதனை சண்டையிட வைப்பதற்காகவே மட்டும் வளர்க்கின்ற சாராரிடம் அதனை நாம் விற்கலாமா என்ற தனது சிறிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து வைக்குமாறு இந்த நண்பர் கேள்வி தொடுக்கின்றார். வஹீயின் ஒளியில் இதற்கான வழிகாட்டல் சஹீஹ் புகாரியிலே 2619வது இலக்கத்தில் இருக்கின்ற ஹதீஸை கொண்டு இதனை நாம் தெளிவு பெறலாம். இந்த சந்தேகம் மிகச் சிறியது என்றாலும் இதற்கான சரியான வழிகாட்டலை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாத்தின் அடிப்படை 2 விடயங்களை ஒவ்வொரு மனிதரும் அறிந்திருப்பது கட்டாயமாகும். இவை இந்த தீனின் மிகப்பெரிய விடயங்களான உசூலுத்தீன், தீனுடைய அடிப்படைகள் என கூறப்படுகின்ற அந்த அடிப்படைகளிலிருந்தும் 2 உண்மைகளாகும். அதில் ஒன்று என்னவென்றால், இஸ்லாத்திலே ஆகுமானது ஹராமானது என்ற விடயம் இஸ்லாமிய அறிவாகிய குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்பதை ஆழமாக விரிவாக கற்றறிந்த அறிவிலே தடம்பதித்த உலமாக்கள் அது பற்றிய தீர்ப்பை கூற வேண்டும் என்பது அடிப்படை விடயமாகும். இதனை தெரிந்து கொள்வதற்கு சஹீஹ் புகாரியிலே 100வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஹலால் ஹராம் என்ற விடயத்திலே மிக தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ளுகின்ற விடயம் இருக்கின்ற அதே நேரத்தில் இது ஹலாலானதா ஹராமானதா என்பதில் சந்தேகம் தருகின்ற விடயங்களும் இருக்கின்றன. அதனை மனிதர்களில் குறிப்பிட்ட ஒரு சாரார், அதாவது மிக குறைவானவர்கள்தான் அறிவார்கள் என்ற உண்மையை சஹீஹ் புகாரியில் உள்ள 52வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தீனிலே சந்தேகம் தருகின்ற விடயம் இவற்றை அறிகின்றவர்கள் மேலே நாம் சொன்னவாறு குர்ஆன் சுன்னாவை ஆழமாக விரிவாக தெளிவாக கற்றறிந்த அறிஞர்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் வரம்பு மீறாமல் நடுநிலையை கடைபிடித்து குர்ஆன் சஹீஹான ஹதீஸில் இருந்து இஸ்லாமிய தீர்ப்புகளை வழங்குவதே சரியான முறைமையாகும். ஆகுமானவற்றை ஹராமாக்குவதென்பது தம்மால் பின்பற்ற முடியாத மார்க்கத்தை உருவாக்குவதாகும். அதன் மூலம் அவர்களே வழிகட்டு விடுவார்கள் என நபி அவர்கள் எச்சரித்த ஹதீஸ்களும் இருக்கின்றன. இந்த பின்னணியில் சண்டை கோழியினம் அது இஸ்லாத்திலே வாங்குவது, வளர்ப்பது, விற்பது போன்றவை ஆகுமான நிலையில் அதனை கொண்டு போய் சண்டையிடத்தான் வைப்பார் என்ற ஒரு வரம்பு மீறிய நிலைக்கு சென்று அதனை ஹராம் என நினைப்பது முற்றிலும் தவறானதாகும். சஹீஹ் புகாரியில் உள்ள இந்த 2619வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், ஆண்களுக்கு ஹராமான பட்டினாலான ஆண்களுக்குரிய சோடி ஆடைகள் நபியுடைய காலத்தில் மதீனாவிலே மஸ்ஜிதுக்கு அருகாமையில் வெளியிலே விற்கப்பட்டு கொண்டிருந்தன. இதில் ஒன்றை தாங்கள் வாங்கிக் கொள்ளுங்களேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் ஆலோசனை கூறுகின்றார்கள். மர்மையிலே எந்த பங்கும் இல்லாத, அதாவது காபிரான ஆண்கள் தான் உலகிலே இதனை அணிவார்கள் என காரணம் கூறி நபி அவர்கள் வாங்க மறுத்து விட்டார்கள்.
அதன் பிறகு அதே வகையான ஆண்கள் அணிகின்ற பட்டினாலான சோடி ஆடைகள் பைத்துல் மாலுக்கு வந்து சேருகின்றன. அதில் ஒன்றை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் வழங்குகின்றார்கள். ஏற்கனவே இந்த ஆடைகள் பற்றி இப்படி கூறினீர்களே என்று விளக்கம் கேட்டபோது, நீங்கள் அணிவதற்காக அல்ல, அதனை நீங்கள் விற்றுவிடலாம் அல்லது மற்றொருவருக்கு அணிய கொடுக்கலாம் என்று நபி அவர்கள் விவரம் கூறுகின்றார்கள். இந்த வழிகாட்டலிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்கள் அணிகின்ற அந்த பட்டினாலான ஆடையை முஸ்லிம் அல்லாத தன்னுடைய மக்காவில் இருந்த ஒரு சகோதரருக்கு அதனை கொடுத்தார் என்று இந்த ஹதீஸிலே காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு வரம்பு மீறாமலும் அல்லாஹுடைய தீனிலே நடுநிலையான நிலையிலிருந்து செயற்படுவதே இஸ்லாம் என்பதை நபி அவர்கள் இப்படி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஹராமானதை ஹலால் என நினைப்பது எப்படி பெருங்குற்றமோ, ஹலாலானதை ஹராமாக்குவதும் இவ்வாறுதான் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே யூதர்களை போன்று தீனை கடினமாக்கி அதன் பிறகு எம்மாலேயே அதனை பின்பற்ற முடியாத நிலைக்கு மாற்றுவதென்பது யூதர்களின் வழிமுறையாகும். நடுநிலையான நடைமுறைக்கு பொருத்தமான முறைமை கிடையாது. ஆகவே சண்டை கோழியினம் அது வாங்குவதோ விற்பதோ வளர்ப்பதோ தடுக்கப்படாத நிலையில் வாங்கிச் செல்லுகின்றவர் அதனை ஹராமாக பயன்படுத்தி விடுவாரோ என கூறி அதனை ஹராமாக்குவது நிச்சயமாக இஸ்லாமிய வழிமுறை அல்ல. அதன் இஸ்லாமிய சட்டம் அது ஆகுமானது என்பதாகும். இதுபோன்ற உலமாக்களின் தீர்ப்புகளிலே பொதுமக்கள் செயற்படுவதென்பது பொதுமக்கள் மீதான கட்டாய கடமை என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்திய ஹதீஸை ஏற்கனவே நாம் சஹீஹ் புகாரியிலிருந்து எடுத்து கூறிவிட்டோம். இதுவே இஸ்லாமிய தீர்ப்பாகும்.